அது நீங்கள் கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறதுங்கிறது நல்லா இருக்காது. வலுக்கட்டாமல் எங்களை கூட்டணியில் கொண்டு சேர்த்துருச்சுங்கிறத சொல்ல வேண்டியது அந்த கட்சியின் பொதுச் செயலாளர். அவங்க எங்கள் ஐயா சொல்கிறாரா? எங்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாங்களா? அந்த கட்சியில் இருக்கிற செய்தி தொடர்பாளரோ அல்லது மூத்த தலைவரோ, இப்போ எங்கள் அண்ணன் ஜெயக்குமாரோ அல்லது எங்கள் ஐயா எஸ்பி வேலுமணியோ எங்கள் ஐயா செங்கோட்டையனோ ஐயா தம்பித்துறை அப்படி யாராவது சொல்கிறாங்களா? சொன்னால் நம்ம இப்படி கட்டாயப்படுத்திட்டாங்களோ அப்படின்னு. என்னங்கம்மா, தாலியை கட்டும்போது கழுத்தை காட்டும்போது எந்திரிச்சிருக்கலாம்ல. தாலியை கட்டி எல்லாம் போன பிறகு வட்டாயமாக தாலியை கட்டிட்டானமே, இப்போ கட்டும்போது என்னப்பா பண்ணலன்னு கொண்டு இருக்குல்ல. அது மாதிரி அது நல்லா இல்லை. நீங்களா ஒரு இதில் பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லைல்ல. கூட்டணி சேர்ந்துருக்காங்க. உள்ளாட்சி உள்துறை அமைச்சர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டில் போய் விருந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் என்னத்தையாவது நம்ம இது எப்படி சொல்கிறது, புரணி வேஸ்ட்டு கூடாது. நான் திரும்ப சொல்கிறேன், அது எங்கள் சொந்த கட்சி பிரச்சனை. பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற எங்கள் ஐயாவுக்கு சின்னையாவுக்கு இருக்கிற பிரச்சனைங்கிறது சின்ன பிரச்சனை. அது பேசி தீர்க்கலாம். அப்படி நாட்டுக்கு மக்களுக்கு அதனால ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லுங்கள், நான் பொறுப்பேற்று எங்கள் ஐயாட்ட போய் பேசுகிறேன். இப்படி ஒன்றும் இல்லை. அது ஒரு சாதாரண மே 11 நடக்கிற அந்த மாநாட்டில் எல்லாம் சரியாக போயிடும். அதோடு அது முடிஞ்சிடும். சும்மா ஏதாவது அதனால ஒரு பிரச்சனை வந்துடுமா? அதோடு அவங்க 2 பேரும் சண்டையை போட்டு என்ன இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? கட்சிக்குள்ளே ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் வர்றதான் அது பேசி சரி பண்ணிக்கிற முடியும். எதில் இல்லை, வாழ்த்து செய்தி கொடுத்துருக்குது. வாழ்த்து அறிக்கை போடுவோம். நீ வா மாநாட்டுக்குன்னா போவேன். அது எங்கள் ஐயாவை கட்டாயம் பங்கேறினா போவேன். நான் அங்கே இருந்து வந்தால் தானே. அதனால் எனக்கு ஒன்றும் அந்த மாநாட்டில் மேடையில் ஏறுறதுலையோ பேசுகிறதுலையோ எனக்கு ஒன்றும் இல்லையே. நான் அங்கே தான் இருந்தேன். அது புதுசு ஒன்றும் இல்லை. அது நீங்கள் கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறதுங்கிறது நல்லா இருக்காது. வலுக்கட்டாமல் எங்களை கூட்டணியில் கொண்டு சேர்த்துருச்சுங்கிறத சொல்ல வேண்டியது அந்த கட்சியின் பொதுச் செயலாளர். அவங்க எங்கள் ஐயா சொல்கிறாரா? எங்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாங்களா? அந்த கட்சியில் இருக்கிற செய்தி தொடர்பாளரோ அல்லது மூத்த தலைவரோ, இப்போ எங்கள் அண்ணன் ஜெயக்குமாரோ அல்லது எங்கள் ஐயா எஸ்பி வேலுமணியோ எங்கள் ஐயா செங்கோட்டையனோ ஐயா தம்பித்துறை அப்படி யாராவது சொல்கிறாங்களா? சொன்னால் நம்ம இப்படி கட்டாயப்படுத்திட்டாங்களோ அப்படின்னு. என்னங்கம்மா, தாலியை கட்டும்போது கழுத்தை காட்டும்போது எந்திரிச்சிருக்கலாம்ல. தாலியை கட்டி எல்லாம் போன பிறகு வட்டாயமாக தாலியை கட்டிட்டானமே, இப்போ கட்டும்போது என்னப்பா பண்ணலன்னு கொண்டு இருக்குல்ல. அது மாதிரி அது நல்லா இல்லை. நீங்களா ஒரு இதில் பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லைல்ல. கூட்டணி சேர்ந்துருக்காங்க. உள்ளாட்சி உள்துறை அமைச்சர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டில் போய் விருந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் என்னத்தையாவது நம்ம இது எப்படி சொல்கிறது, புரணி வேஸ்ட்டு கூடாது. நான் திரும்ப சொல்கிறேன், அது எங்கள் சொந்த கட்சி பிரச்சனை. பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற எங்கள் ஐயாவுக்கு சின்னையாவுக்கு இருக்கிற பிரச்சனைங்கிறது சின்ன பிரச்சனை. அது பேசி தீர்க்கலாம். அப்படி நாட்டுக்கு மக்களுக்கு அதனால ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லுங்கள், நான் பொறுப்பேற்று எங்கள் ஐயாட்ட போய் பேசுகிறேன். இப்படி ஒன்றும் இல்லை. அது ஒரு சாதாரண மே 11 நடக்கிற அந்த மாநாட்டில் எல்லாம் சரியாக போயிடும். அதோடு அது முடிஞ்சிடும். சும்மா ஏதாவது அதனால ஒரு பிரச்சனை வந்துடுமா? அதோடு அவங்க 2 பேரும் சண்டையை போட்டு என்ன இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? கட்சிக்குள்ளே ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் வர்றதான் அது பேசி சரி பண்ணிக்கிற முடியும். எதில் இல்லை, வாழ்த்து செய்தி கொடுத்துருக்குது. வாழ்த்து அறிக்கை போடுவோம். நீ வா மாநாட்டுக்குன்னா போவேன். அது எங்கள் ஐயாவை கட்டாயம் பங்கேறினா போவேன். நான் அங்கே இருந்து வந்தால் தானே. அதனால் எனக்கு ஒன்றும் அந்த மாநாட்டில் மேடையில் ஏறுறதுலையோ பேசுகிறதுலையோ எனக்கு ஒன்றும் இல்லையே. நான் அங்கே தான் இருந்தேன். அது புதுசு ஒன்றும் இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.